ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிட்டா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்பிடுறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கக்கூடிய எஃபோடைய நெக்ஸ்ட் பார்ட் நான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் அந்த பார்ட் புரியும்டா. அண்ட் போன பார்ட் லாஸ்ட் 2 பார்ட் நம்ம சேடாக போச்சு இல்லை. ஸோ இந்த பார்ட் அப்படி இருக்காதுடா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டா. ஓகேவா? சரிடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அப்படியே நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜெமினியும் சுகா 2 பேருமே ஜேகே தேங்குடைய வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே தேங்குடைய தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. அவள் தேங்குடைய பாட்டி, என்னாச்சு ஜிமீன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, தேவுடைய அப்பாவை பார்க்கணும். தேங்க எங்கே இருக்கா? தேங்க எங்கப்பா? இங்கே இப்போல்லாம் வீட்டில் இருக்கான், அவன் வெளியில் இருக்கான்ப்பா. தேங்குடைய அப்பா இப்போ வர நேரம் தான், என்ன விஷயம்? அவர் வந்துட்டு சொல்கிற பாட்டி. சரிப்பா, ஏதாச்சும் குடிக்கிறியா? இல்லை பாட்டி, பரவாயில்ல. இல்லை, ரொம்ப தூரத்தில் வந்திருக்க, ஏதாச்சும் குடி. சரி பாட்டி. இப்போது தேங்குடைய பாட்டியுமே ஹென்ச்சி கிச்சனுக்கு போயிடுறாங்க. அங்கே தேவையான எங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது சுகா திரும்பி ஜெமினை பார்க்குறாரு. ஜெமின் வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கேயே இப்போ என்னை இழுத்துட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சுகா ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். லாஸ்ட்டே சுகாவுக்கு ஜிமின் கால் பண்ணியிருப்பார். ஜிமின் வந்து ஜிமின் வந்து சுகா கால் பண்ணியிருப்பார். சுகா வந்து இவங்க ஏன் இந்த டைமில் கால் பண்ணுறாங்கன்ட்டு அவன் வந்து கால் அட்டன் பண்ணியிருப்பான். அட்டன் பண்ணிவிட்டு என்னென்னு கேட்டிருப்பாங்க. இந்த பாரு, நீ இந்தியா கிளம்பி வா, ஃபஸ்ட்டு பெங்களூர் வா, பெங்களூர்லேருந்து நம்ம வில்லேஜ்க்கு போகலாம். ஃபஸ்ட் இருங்க ஜிமின், ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள், எதுக்குன்னு சொல்லுங்கள். எதுக்குன்ட்டு நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்க, நான் சொல்கிறேன். அப்படின்னா சீக்கிரம் வர முடியாது, எனக்கு டைம் வேணும், சீக்கிரம் வாங்க, உங்கள் ஃப்ரெண்டு லைஃப் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா வாங்க. அப்போது நம்ம சிவாவுமே சரி வர அப்படி சொல்கிறாரு. இப்போது ஜிமின்மே சுகாவுமே கிளம்பி வந்திருப்பார். கிளம்பி வந்தோடனே ஜிமின் எதுவுமே சொல்லிருக்க மாட்டார். நம்ம தேங்கோட வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய்ட்டு அங்கே பேசி கன்வின்ஸ் பண்ணுறோம், அது மட்டும் சொல்லிவிட்டு அழைச்சிட்டு வந்திருப்பார். எங்கே நம்ம தேங்கை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் ஜேகேயை பார்த்துருப்பார்ல, அந்த இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு அவர் வந்து அந்த கோவிலில் தான் உட்காந்துருக்காரு. கடைசியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க பாரு, அந்த கோவிலில் அங்கே உட்காந்துருக்காங்க, அந்த தென்னையில் உட்காந்துருக்காங்க. தேங்க ஜேகே பார்த்ததை வச்சுட்டு இருக்காங்க. என் மாமாவுக்கு என்னாச்சு, ஃபேஸ்னால் ரொம்ப வாடி போன மாதிரி இருக்குது. கடவுளே, என் மாமா நல்லா இருக்கணும்னு உங்ககிட்ட எவ்வளோ தடவை வேண்டியிருக்கேன். அவரே கஷ்டப்படுத்துகிற, அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த கடவுளை அவன் வேண்டிகிட்டு இருக்கான். அப்போ தயாக்கு தெரியாது சீக்கிரமாக அவங்க மாமா சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சிம்மின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, தேங்குடைய அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஓகேடா, தேங்குடைய அப்பா வந்துட்டார். இப்போது தேங்குடைய அப்பா, தேங்குடைய அம்மா, தாத்தா பாட்டி 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க, வேறு யாரும் வீட்டில் இல்லை. இப்போது தேங்குடைய அப்பா, ஜிமின் எப்போ வந்த? இப்போ தான் அப்பா வந்தேன். என்ன திடீர்னு? பக்கத்தில் திரும்பி சுகா பார்க்குறாரு. ஜிமின், இது சுகாப்பா. ஓ சரி, என்ன விஷயம்? அப்போது ஜிமின் எதுவுமே சொல்லவே இல்லை. டேரெக்டாக தேங்கடப்பை பார்த்துட்டு, பா இவர் சுகா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், எனக்கு இவருக்கு நெக்ஸ்ட் பண்ண கல்யாணம், இன்விடேஷன் வைக்கலாம் தான்ப்பா வந்தேன் அப்படின்ட்டு சொல்ல, இங்கே எல்லாருமே ஷாக்காக ஜிம்மினை பார்க்க. அதுக்கு மேலே சுகா ஷாக்கா, என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினை பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் ஜிம்மின் வந்து சுகாவோட கையை பிடிச்சிட்டு தான் பேசியிருப்பார். தேங்கோட பையன் நின்றுட்டு, சின்ன என்னப்பாச்சு? நான் உண்மையை தான் சொல்கிறேன், இவர் சுகா, நானும் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு தான் பண்ணி வந்தேன். ஏன் தேங்கோடையப்பா, அது அது எப்படி ஒரு பையனும் ஏன்பா பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கும் போது பையனை பண்ணிக்க கூடாதா என்ன? இல்லை, உங்கள் அப்பா எப்படி இதுக்கு அலோவ் பண்ணார்? அவர் ரொம்ப சாதி இதில் பார்க்குறவராச்சே, அவர் எப்படி இதை அலோவ் பண்ணார்? என் அப்பா ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. என்ன சொல்கிற ஜிமின், வார்த்தை அளந்து பேசு, நான் உண்மையை தப்பாக சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் எழுந்து நிற்கிறாரு. ஷுகா கொண்டு புரியல, அவங்க சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ தயாங்க அப்பா நிற்கிறாரு, ஜிமின் நிற்கிறாரு. ஏன் அப்பா ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, ஏன் அப்பாவுக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம், ஏன் சந்தோஷத்துக்காக என் அப்பா என்ன வேணாலும் பண்ணுவார். அதான் நான் அவரை காதலிக்கிறேன்னு என் அப்பா முன்னாடி போய் நிற்கும் போது, நீ இவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பியான்னு கேட்டார். நான் இருப்பேன்னு சொன்னேன்.
அதுக்காகவே நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. என் அப்பாவுக்கு ஏன் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி அதை அழுத்தி சொல்ல, இங்கே பாரு இது தப்பு. என்னப்பா தப்பு? லவ் பண்ணுறது தப்பா என்ன? காதலிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு பையன் இன்னொரு பையனை காதலிக்கிறது தான் தப்பு. பா எந்த காலத்தில்ப்பா நீங்கள் இருக்கீங்க? ஒவ்வொரு பையன் இன்னொரு பையனை காதலிக்கக்கூடாதுன்னு. லவ் யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம்ப்பா. இவங்களை பார்த்து இப்படி தான் லவ் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் லவ் கிடையாதுப்பா. எப்போ லவ் யார் மேலே வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அவன் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே தான் ஸ்மைலோடு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது தேவையாப்பா இப்போ பையனை பார்த்து தான் தயா அங்கே கெட்டு போகிறானா, உன்னை பார்த்து தான் தயாங்க கெட்டு போகிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பா. உங்கள் பையன் ஒன்றும் சின்ன பாப்பா கிடையாது என்னை பார்த்து கெட்டு போகிறதுக்கு. இங்கே பாருங்கப்பா, நான் உங்களை விட வயசில் கம்மியானவ தான். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து நிற்கிது. அப்போ தயாங்க அப்பா பார்க்குறாரு. நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாதுப்பா. நீங்கள் பெரியவங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது என்னான்ட்டு எல்லாமே தெரியும். இப்போ எதுக்கு நீங்கள் தயாங்கூட லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? இவ்வாறு அது தப்பு, இயற்கைக்கு புறமானது. யார் சொன்னா இயற்கைக்கு புறமானதுன்னு? வேதத்தில் புராணத்தில் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. அது யார் எழுதுனா? அந்த கடவுளோட எழுதுனாரா என்ன? அப்போது தேவனுடைய அப்பா பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் யாரோ அதை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அது கடவுள் ஒன்றும் சொல்லலையே இது இயற்கைக்கு புறமானது தப்பானதுன்னு. கடவுள் சொன்னதே இல்லை. கடவுளே சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் நேரில் கேட்டிங்களா? உங்கள் காதால் நீங்கள் அதை கேட்டிங்களா? அப்போது தயாங்க அப்பா சைலண்டாக இருக்கார். இங்கே பாருங்கப்பா, வேறு எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? இங்கே பாரு, இந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி இவன் பண்ணால் தெரிஞ்சால் அந்த மரியாதை. இங்கே பாருங்கப்பா, நாளைக்கு உங்கள் புள்ள தான் கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துக்க போகிறான். இந்த ஊர் மக்கள் கிடையாது. இந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்றீங்க, அதுக்கு உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த விஷயத்தை அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அது 2-3 நாளில் மறைஞ்சு போயிடும். வேறு என்ன விஷயம் கிடைக்குதோ அதை அவங்க பேசுவாங்க. அவ்வளோதான் இந்த ஊர் மக்கள்லாம். நீங்கள் அவங்கள நினச்சா பயப்படுறீங்க? இங்கே பாருங்கப்பா, கோர்ட்டே ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்பூர்வமாக சரின்ட்டு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு மொபைலில் அந்த நியூஸ்லாம் காமிக்க, இது எப்படி கோர்ட் அனுமதிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் தாப்பா இன்னும் அந்த பழைய காலத்துலேயே இருக்கீங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சு, கோர்ட்டு அனுமதிச்சிச்சு. இப்போ எல்லாருமே அதை ஏற்றுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில இடத்துல உங்களை மாதிரி உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே பாரு, என்ன சொன்னாலும் இது தப்பு தான். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால் உங்கள் பையன் சந்தோஷமாக இருப்பான்பா. அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே பாரு, அவன் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவனை தப்புன்னு வைக்க முடியாதுல்ல. இங்கே பாருங்கப்பா, தேங்க ஒன்றும் குழந்தை கிடையாது. அவனுக்கு யார் வேணும்னு முடிவு பண்ணுறது அவன் கையில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் ஆயிருக்குமாப்பா உங்களை விட்டுட்டு அவன் ஜேகே கூட போகிறதுக்கு. ஆனால் ஏன் அப்படி பண்ணல? அவன் உங்கள் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கான், அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். உங்கள் பாசத்துக்கு முன்னாடி அவளை தோத்துருச்சுப்பா. நீங்கள் தான் வேணும்னு உங்கள் கூட நின்றுருக்கான். இருந்தாலுமே அவன் மனசு ஃபுல்லாக ஜங்குக்கு மட்டும்தான் இருக்கான். அவன் தினம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமாப்பா? உங்களுக்கெல்லாம் அவன் படுற கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு தான் அவன் வீட்டிலே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நார்மலாக சுற்றிட்டு இருக்கான்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாதுப்பா, தினமும் அவங்ககிட்ட பேசுகிறது நான் தான். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். ஏன்ப்பா உன் பையனோட சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க? ஊர் மக்களெல்லாம் பார்க்குறீங்க, அவங்க சந்தோஷத்தை கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கான். உங்களால் பிறந்த பையன்ப்பா. நீங்கள் ஏன் அவன் கஷ்டத்தை சந்தோஷத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க? இப்போது தேங்குடைய அப்பாவும் சைலண்டாக இருக்கார். ஜிபினோ பா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஊர் ஜனங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு இது மாதிரி அமைதியாகவே இருப்பீங்க? இங்கே பாருங்கப்பா, உங்கள் பையனோட சந்தோஷத்தை மட்டும் பாருங்கள். அவன் யார் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்னு பாருங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாதுப்பா. அவன் வீட்டில் இருக்கான். அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு என்னை விட உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் பா. அப்போது ஜிமினை தயாங்கோட அப்பா பார்க்குறாரு. அப்பா தயாங், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. அவனால் வெளியிலையும் சொல்ல முடியல, அவனுக்குள்ளேயும் அவனை வச்சுக்க முடியலப்பா. அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்டிருக்கான்ப்பா. ஏன் உங்களால் அதை பண்ண முடியல? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவன் 20 வயசுலேயே குடும்ப பொறுப்பு சுமை எல்லாத்தையும் சுமக்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கப்பா அவன் சந்தோஷமாக இருக்கான்ட்டு.
சந்தோஷமாக தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த ஃபேமிலி எவ்வளோ முக்கியம், நீங்கள் எவ்வளோ அவனுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் மட்டும் தான்ப்பா அவனுக்கு லைஃபு. உங்கள் முடிவை தாண்டி அவன் வேறு எதுவுமே யோசிக்க மாட்டான்ப்பா. உங்கள் எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து தயாங்க பண்ணுவாப்பா. ஆனால் ஒரு தடவையாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, அவன் நம்மளுக்கு பார்த்து பார்த்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்ணுறான். ஒரு தடவையாச்சும் அவனுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணணுன்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களாப்பா? ஆமாம், தியாக் எப்போவுமே எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயத்த அவன் பண்ணுவான். யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயமும் தியாங்க்கு தெரியும் நல்லாவே. தியாகப்பா யோசிக்கிறாரு. பார்த்தீங்களாப்பா, உங்ககிட்ட பதில் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயத்த அவன் தேடி தேடி பார்த்து பார்த்து பண்ணுவான். ஆனால் நீங்கள் அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட கண்டுக்க மாட்டீங்களப்பா. அப்போ சைலண்ட்டாக அவங்க பார்க்காரு. பா, இருக்கிறது ஒரு வாழ்க்கைப்பா, அது ஏன்ப்பா அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாதா என்ன? நீங்கள் தான்ப்பா யோசிக்கணும். இந்த ஜனங்க, ஊர் மக்கள், இந்த சொசைட்டி எல்லாத்தையுமே விட்டுருங்கப்பா. உங்கள் பையனை மட்டும் யோசிங்க. அவனுக்கு என்ன வேணும்னு யோசிங்க. அவன் எனக்கு என்ன நீங்கள் கொடுத்து அவன் சந்தோஷமாக இருப்பான்னு யோசிங்க. அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு யோசிங்க. அவன் வேறு யாரும் இல்லைப்பா, உங்கள் பையன். உங்கள் பையனுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான்ப்பா தெரியும். யோசிங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்போது தயங்குடைய அப்பாவுக்கு கண்ணிலேன்னு தேவஸ் வருது. அப்போ தயங்கப்பா ஜிமின் தயங்கப்பா வாக் பண்ணிவிட்டு, பா என்ன தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, நான் உங்களை தப்பு சொல்கிறேன் அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா. கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. நாளைக்கு யாருமே உங்களுக்காக இருக்க மாட்டாங்க, உங்கள் பையன் தான் உங்கள் கூட இருப்பா. யோசிங்கப்பா. நீங்கள் வேணான்னு அவனுக்கு உதறி தள்ளிட்டு போகிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரப்பா ஆகும். ஆனால் உங்கள் சம்மதத்தோடு தான் அவன் கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கான்ப்பா. ஜேகேவும் அப்படி தான், உங்கள் சம்மதத்தோடு தான் எல்லாமே பண்ணணுன்னு இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்களுடைய காதலை யோசிச்சு பாருங்கப்பா. பிரித்து வச்சாக்கா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இல்லைப்பா, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இதே லவ்வோடு தான் பார்ப்பாங்க. அவங்க வெறும் லஸ்ட்டுக்காக பழகலை, லவ்வுக்காக பழகிருக்காங்கப்பா. அவங்க என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காங்கப்பா. ஏன்ப்பா நீங்கள் அதை அவனுக்கு பண்ணக்கூடாது? அவன் ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிட்டானாக்கா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பான்ப்பா. உங்கள் பையனுடைய சந்தோஷத்தை மட்டும் யோசிங்கப்பா அப்படின்னு சொல்கிற. தேங்குடைய அப்பா ஜிமின் ஹேக் பண்ணிட்டு, தேங்க்ஸ் ஜிமின், எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ ஹேக்கை பிரேக் பண்ணிட்டு, இப்போவே நான் தேங்கிட்ட பேசுகிறேன். இல்லைப்பா, தேங்கிட்ட பேசாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசி அவங்க நீங்கள் வர சொல்லுங்கள். இது எல்லாமே சர்ப்ரைஸாக தேங்க இருக்கட்டும். சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, தேங்குடையப்பா இல்லை தேங்க பார்க்கல. இல்லைப்பா, எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, நான் உங்களை பக்கத்துக்காக தான் இங்கே வந்தேன், நான் அப்புறம் போகிறேன். ஏதோ இன்விடேஷன் கொடுக்கணுன்னு சொன்னேன். அப்போ ஜிமின் திருன்னு முடிக்க, தயாருக்கு இன்விடேஷன் கொடுக்கலையா என்ன? இல்லைப்பா, நான் திருப்பி இங்கே தானே வரப்போகிறேன், நான் அப்போ இன்விடேஷன் கொடுத்துக்குறேன்ப்பா. ஜிமினுமே தேங்காப்பாவுமே சரிப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ ஜிமினும் சுகாவும் கிளம்பிட்டாங்க. அம்மா நீங்கள் என்ன சொன்ன அப்படின்ட்டு ஜிமின் சுகாட்ட கேட்க, அது சின்னதாக ஒரு பை, நம்ம ஃப்ரெண்டோடைய லவ் சேர்ந்தால் தானே அவங்க ஹாப்பியாக இருக்கிறது பார்க்குறது தானே நமக்கும் ஹாப்பினஸ். ஸோ அதனால தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு எதுக்கு நீ என்னையை அழைச்சிட்டு வந்த? நீ சும்மா ஃபோட்டோ காட்டி சொல்லியிருக்கலாம்ல. ஃபோட்டோ காட்டி சொல்லியிருந்தா கண்டிப்பாக அப்போ நம்பியிருக்க மாட்டார். அதனால தான் உங்களோட நேரில் அழைச்சிட்டு வந்தேன். அம்மா இந்த இன்விடேஷன் காலில் எப்படி ரெடி பண்ணேன்? ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதனால தான். ஓ அப்படியா? ஆனால் பெரிய நீ கேடியாக தான் இருக்குது ஜிமின். ஜிமின்னு சிரிக்கிறாரு. சரி நான் அடுத்த ஃப்ளைட்லேயே கிளம்புறேன். சரி அவ்வளோதானா? வேறு என்ன? எனக்கு டின்னர் கூட வாங்கி தர மாட்டியா? ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, சரி வாங்க வாங்கி தரேன். சரி. இப்போ ஜிமினோ ஷுகாவோ டின்னர்லாம் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளைட்? மார்னிங் தான். சரி நைட்டு என் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க, மார்னிங் போகலாம். சரி. இப்போ ஷுகா வந்து ஜிமினோட ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே கிளம்பி ஜிமின்ட்டு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாரு. ஏதாச்சும் ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள் ஜிமின். சொல்கிறேன். பாய் பாய். இப்போ ஜிமினா ஷுகா கிளம்பி போயிட்டார். ஜிமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் வந்துடுறாரு. இந்த சளி போலடா, பேசவே முடியல, தொண்டை அடைக்குது. சாரி. இப்போ அவங்கள போயிட்டாங்களா? இங்கே வந்து நம்ம ஜேகேயோடைய அப்பா வந்து ஜேகே கால் பண்ணுறாங்க. ஜேகே வந்து அதை பார்த்துட்டு,
சேக்கியோடைய தேங்குடைய அப்பா நம்பர்லாம் சேக்கி கிட்ட கிடையாது. தேங்குடைய அப்பா கால் பண்ணவும் அது யாரும் தெரில, அட்டன் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்கள் மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட. அப்போ தான் தெரியுது அது தேங்குடைய அப்பா. மாமா சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன திடீர்னு ஃபோன், ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்லைப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, அதான். சொல்லுங்கள் மாமா, என்ன பேசணும்? உங்கள் 2 பேருடைய வாழ்க்கையை பற்றி தான்ப்பா பேசணும். என்ன மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஊர் ஜனங்க என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சுட்டு என் பிள்ளையோட சந்தோஷத்தை யோசிக்க வந்துட்டேன். எனக்கு என் பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம். நீ அப்பாவும் அழைச்சிட்டு ஊருக்கு அப்பா பேசலாம். சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு செக்கி காலை கட் பண்ணிட்டாங்க. அம்மா அப்பா கிட்டே சொல்ல அவங்க அம்மாவுக்கு பயங்கர சாக்கு. யானை தானே பண்ணா, உண்மையை சொல்கிறா, கணக்கு என்ன கன்றையா என்ன அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நிஜமாவே மாமா தான் பண்ணாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட. ஆமாம் அண்ணன் நம்பர் தான். நிஜமாவாடா? நிஜமாதாம்மா, போகலாம். இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே உள்ள ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு 2 டேஸில் வந்து இப்போ கிளம்புறாங்க. இந்த எந்த விஷயமா தேங்க்கு தெரியாது. தேங்க் இப்போது காலையில் வெளியில் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ மார்னிங் 6 மணி ஆகும். அப்போ தேங்கோட ரூமுக்கு ஒரு பொண்ணு வரா. தேங்கோட சித்தப்பா பொண்ணு தங்கச்சி. அண்ணா சொல்லு மலர். அண்ணா அப்பா உங்களை இன்றைக்கி வெளியே போகணுன்னு சொன்னாங்க. ஏம்மா வீட்டுக்கு யாரும் இன்றைக்கி வராங்களா அண்ணா? யாரோ விருந்தாலே வராங்களா, அதனால் வீட்டுக்கு இன்றைக்கி போவேணுன்னு சொன்னாங்க. அப்படியா, சரிம்மா நீ போ. அண்ணா டீ எடுத்துகிட்டு வரட்டுமாண்ணா? இல்லைம்மா எனக்கு வேண்டாம். இல்லை நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை மலர் வேண்டாம் நீ போ. சரிங்கண்ணா. அண்ணா கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்க போகுது இனிமேல் அப்படி சொல்லிட்டு மலர் போயிடுறாங்க. தேங்க கொண்டுமே புரியவே இல்லை. இப்போ தேங்க சித்தப்பா கிட்டே எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லியிருப்பாங்க தேங்குடைய அப்பா. இப்போ ஜெக்கியுடைய ஃபேமிலி வருது. பட் தேங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பாட்டுக்கும் விண்டோ சைடு உட்காந்துக்கிட்டு அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு ஜேகேயை போட்ட அந்த ரிங்கையே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே ஃபேமிலி வராங்க. ஜேகே எல்லாருமே வீட்டில் பேசிவிட்டு இப்போது ஒரு மணி நேரம் கழித்து தேங்குடைய டோரை யாரும் நாக் பண்ணாங்க. அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. அவங்க சைலண்ட்டாக அந்த ரிங்கையே பார்த்துக்கிட்டு அந்த விண்டோ சைட் பார்த்துக்கிட்டு அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே டோரை மெது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்குறாங்க. அங்கே நம்ம தேங்க் தான் ரொம்ப சேடாக விண்டோ பார்த்துக்கிட்டு ரிங்கை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் நிற்கிறாரு. ஜேகே லைட்டை ஸ்மெல் பண்ணிட்டு, இனிமேல் நீ என்னை பற்றி கவலைப்பட வேணாம் தேங்க், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே போயிட்டு தேங்காய் பேக்கில் ஹக் பண்ணுறாரு. தேங்க் ஷாக்கில் ஆகலை. அவன் லைட்டை திரும்பி பார்த்துட்டு, மறுபடியுமா வந்துட்டியா, வருவ, ஹக் பண்ணுவ, கிஸ் பண்ணுவ, அப்புறம் நான் எக்ஸைட் ஆகி உன்னை தொட்டனாக்கா மறைஞ்சி போயிடுவேன். வர எனக்கு இந்த இல்யூஷன் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவன் ஏதோ இல்யூஷன் நினச்சிக்கிட்டு அவன் படகு சைலண்ட்டாக இருக்காங்க. க்ரிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. என்ன ரியலாக ஃபீல் ஆகுது. அப்போ ஜேகே அவனுடைய நெக்கை வந்து பைட் பண்ணி விட்டுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு, மாமா நிஜமாவே நீங்கள் தானா? நானே தான் மாமா. எப்படி நீங்கள்? அது வந்து அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ ஜேகே பயப்படாத, எல்லாருடைய பர்மிஷனோடு தான் நான் ஒரு புக் வந்திருக்கேன். என்ன சொல்கிறீங்க? அப்போ ஜேகே அப்பா கால் பண்ணது, அவங்க இங்கே பேசணுன்னு சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க அப்பா? இப்போது ஜேகே வந்து ஃபேமிலியில் வந்த பிறகு ஜேகேயோட அப்பா வந்து எல்லாத்துலேயும் கையேந்தி கும்பிட்டுட்டு என்ன எல்லோரும் மன்னிச்சிடுங்க. அப்போ ஜேகே அம்மா, அண்ணா நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லை நான் தப்பு பண்ணிட்டேம்மா, உன் விஷயத்தில் தப்பு தான் பண்ணேன். இப்போது என் பிள்ளை விஷயத்தில் நான் தப்பு தான் பண்ணுறேன். நான் உன்னுடைய சந்தோஷத்தையும் நான் யோசிக்கல, அதே மாதிரி தான் என் பிள்ளையோட சந்தோஷத்தையும் நான் யோசிக்கலம்மா. 2 பேருமே சரியான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. உன் விஷயத்துலையும் எனக்கு அதில் இடத்தான் புரிஞ்சிச்சு, தேங்கோட விஷயத்துலையும் எனக்கு அப்படி தான் புரிஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஊரில் உள்ளவங்கள பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்களோட சந்தோஷத்தை பார்க்கலம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த ஊரை பற்றி ரெண்டுமே கவலை கிடையாது. என் பையன் தானே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் கண் கூட பார்க்குறேன். இந்த கஷ்டம் இனிமேல் பையன் பட வேணாம், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அதை நாங்கள் பார்க்கணும். அவன் ஜேகே கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பானாக்கா, தாராளமாக ஜேகேக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஜேகேக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கோம். இப்போ அவங்க அம்மா அவங்க அக்கா அண்ணனை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இங்கே ஜேகேவுமே என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள். இல்லைப்பா, நான் தான் சாரி கேட்கணும், என்னை மன்னிச்சிடு. ஐயோ அங்கிள் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக பேசிவிட்டு ஜேகே மேலே வந்திருப்பாங்க. ஸோ இதை சொல்கிறாங்க. தயாங்கு ஷாகாக பார்க்குறாரு. என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? அப்போ தயாங்கு ரொம்ப டைட்டாக ஜேகே ஹக் பண்ணிவிட்டு அலறாரு. ஏன் அலற, என்னாச்சு? எப்போ கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டேன் ஜேகே. ஆனால் அவர் ஒத்துக்கிட்டது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே. நிஜமே அப்பா ஒத்துக்கிட்டாரா? நிஜமாக ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஜேகே வந்து தேங்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்கு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஹக் பிரேக் பண்ணிவிட்டு தேங்கு ஜேகேயோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு போய் நன்றி சொல்லு. இப்போது தேங்கு வேகமாக கீழே ஓடி வந்து அவங்க அப்பா ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா கிட்ட பேசுறதுக்கு கொடுக்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல, சாரிப்பா. இப்போ தேங்குடைய அப்பா ஹக் பண்ணிட்டு நீ சந்தோஷமாக இரு தயம், நீ அவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேனாக்கா அப்பா அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன். கடைசியில் ஒரு லவ்வை ட்ரூவில் ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டல. தேங்கும் இங்கே சிரிக்கிறாங்க. தப்பு கணக்கு போட்டுட்ட தயம், எங்கே உங்களை பிரித்து வச்சாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துடுவீங்கன்ட்டு. ஆனால் மறக்க மாட்டேன், ட்ரூ லவ்னு புரிய வச்சுட்டீங்க. சீக்கிரமாக உங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்ல இங்கே இங்கே 2 பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ லைஃப் இவ்வளோ தான்டா. எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம நடிச்சோன்னு வச்சுக்கிங்களேன், அதெல்லாம் பறந்து போயிடும். லவ்வுக்காக வீட்டை விட்டு போகிறது, அவங்கள எதிர்க்கிறது, இது எல்லோரும் லவ்வில் நடிச்சிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லவ் தான். பட் அந்த இடத்துல பேரண்ட்ஸுமே அவ்வளோ ஹர்ட் ஆவாங்க. பேரண்ட்ஸுமே ஹர்ட் ஆகக்கூடாது, நம்ம லவ்வுமே பிரியக்கூடாது. அப்படின்னாக்கா நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணி தான் பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். ரொம்ப ஸ்டபனாக இருங்க. ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதை விட்டு வெளியில் வராதிங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் ஸ்டபனாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, உங்களை கம்பல் பண்ணாலும் சரி, இன்னொரு மேரேஜ்க்கு நீங்கள் ஸ்டபனாக இருங்க. உங்களுக்கு நினச்சது நடக்கும்.